reach them. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். 8000 போலீஸை விட்டு உங்களுடைய மாநாட்டை காப்பாற்ற பெருமை சேர்த்தவர் மு.க. ஸ்டாலின். தெரியுமா உங்களுக்கு? 8000 போலீஸ் மறுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். ஜான மறுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். அந்த 8000 பேர் இல்லைன்னா உன்னுடைய முதல் மாநாட்டிலே ஸ்டாம்பீடு. அது முதல்ல தெரிஞ்சுக்க. ஏன் 6:40 பேசி முடிச்சிங்க? அன்னைக்கு எத்தனை மணிக்கு நீங்க ஆரம்பிச்சிங்க? 3:30. 6:40 ஏன் பேசி முடிச்சிங்க? நம்மளை தொட்டா அப்படின்னம்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதரவு நம்மளுக்கு போயிடும். நீ இவ்வளவு தூரம் திமுகவை எதிரியா காட்டுறல, அதுல ஒரு 20% நீ பாஜகவை காட்டியிருந்த அப்படின்னா இன்னைக்கு பாஜக உன்னை பார்த்து அலர்வானா இல்லையா? ஏன் அதை காட்ட மறுக்கிறாங்க? இல்லை என்ன இவருக்கு அஜெண்டா, பாலிடிக்ஸ்ல இவருக்கு அஜெண்டாவை கொடுத்துறாங்க. நீங்க சும்மா வெத்தா நீங்க வந்துட்டு திமுக போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க. அது தேவையில்லாதது. அது HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ஐயநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா ரொம்ப வேகமாக ஆரம்பித்து அவங்களுடைய இன்றைய சூழல்லையும் அவங்களுக்கு ஒரு பக்கம் அவங்களுடைய படம், இன்னொரு பக்கம் வழக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கிற சூழல்லையும் அவங்களுடைய பாதையில் ரொம்ப ஸ்டடியாக இருக்காங்களோ சார்? ஏன்னா தேர்தல் ஆலோசகர்கள் குழுவை பற்றி வெளியிடுறாங்க, அடுத்தடுத்த கட்டம் போயிட்டே இருக்காங்களே. கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அதான் தேர்தல் ஆலோசகர்களுடைய குழு வெளியிடுறாங்க. கட்சியினுடைய செயல்பாடு மக்களிடையே எப்படி இருக்கு? தாவேகாவினுடைய தொண்டர்கள் எப்பயும் போல ஆரவாரமாக இருக்கிறாங்க. சோஷியல் மீடியா ஆரவாரமாக இருக்கிறாங்கன்னா எங்க இல்லை, சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். இல்லை, சோஷியல் மீடியான்றது ஆல்டுகெதர் அது ஒரு இன்டர்னல். அது தொடர்புடையவர்கள், ஆர்வமுடையவர்கள் அதில் அவங்க சேர்ந்துக்க போகிறாங்க, பார்க்க போகிறாங்க, பேச போகிறாங்க, பரிமாறிக்க போகிறாங்க, முடிஞ்சு போயிடுது. மக்கள் ஆரம்பத்திலிருந்தே தாவேகாக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, அது ஒரு மக்கள் கட்சியாக மாறவே இல்லை. நான் பேசுகிறதெல்லாம் விஜய் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து இவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக தான் போகிறாங்களே ஒழிய, ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் தான் போனாங்களே ஒழிய மக்கள் அரசியலுக்கே வரல. சரி, நான் மக்களை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு மேலே போயிட்டு நின்றுக்கிறாரு. அதனால என்ன பிரயோஜனம்? மாஸ் கான்டாக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னம்னா, இப்போ ஒரு ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னம்னா திடீர்னு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இறங்கி நடக்கிறாருல, நடந்து அந்த அவங்கள ஒருத்தராக போலீஸ்லாம் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும், அப்படியே கையை தொட்டு அப்படி திடீர்னு யாராவது சொன்னாங்கன்னா பேசுகிறாருல நின்று, இந்த இடத்துல தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் கிடையாது. அது 2 இடத்துல நிரூபணமானதை விஜய் உணர்ந்திருக்கணும். ஒன்று, ஒரு இடத்துல ஒரு புதுச்சேரியில் ஒரு கிரவுண்டுக்குள்ளே இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு 5000 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு QR கோடை வச்சு முடிச்சிட்டாங்க. உள்ளே வந்தவங்களாம் யார்? பொதுமக்களா? ரசிகர்கள். அதே மாதிரி ஈரோட்டில் என்ன நடந்துச்சு? ரசிகர்கள்கிட்ட நீங்கள் கூடி பேசுறதுனால என்ன இருக்குது உங்ககிட்ட? 2வது, நீங்கள் பேசக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அது மக்கள்கிட்டயே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு மக்கா இருக்குது. அது சார், அப்போ அந்த ரசிகர் அப்படின்ற பபுள் தாண்டி வெளியே இவங்களுடைய ரீச்சே இல்லையா? இல்லை. எங்கே இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். விஜய் இப்படி சொன்னால் புரியும். விஜய் பரந்தூரில் போய் பேசினார் இல்லைங்களா? பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரணம்லாம் சொல்லி பேசினார் இல்லையா? இந்தியா ஃபுல்லாக அது விவாதமாச்சு இல்லை? கண்டிப்பாக. அந்த மாதிரி விஜய் பேசுறது இன்னொன்று இந்தியா ஃபுல்லாக விவாதமாச்சுன்னு நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லுங்கள். ஆனால் சார், அப்பப்போ வர இந்த SIR மாதிரியான இஷ்யூஸ் பற்றி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறாங்க. எந்த ஒரு இஷ்யூவை தொட்டாலும் அதில் உங்களுடைய ஸ்ட்ரென்த் வெளிப்படணும், உங்களுடைய கிளாரிட்டி வெளிப்படணும், உங்களுடைய கைடன்ஸ் வெளிப்படணும். அது இல்லவே இல்லை. விஜய் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியவே இல்லை. அந்த பாலிடிக்ஸே தெரியல. ஏன் நம்ம பேசுகிறோம்? இப்போ SIR எடுக்கிறோம், இதில் எப்படிப்பட்ட பாதிப்பு? கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார், SIR பற்றி வீடியோ ஒன்று வெளியிட்டார்ல விஜய். அதில் இம்பேக்ட் ஏதாவது ஏற்பட்டுச்சா? எந்த இம்பேக்ட்டுமே இல்லையா அதில்? ஏன்? எப்போ நீங்கள் சொன்னீங்க SIR பற்றி? SIR பற்றி நீங்கள் பீகாரில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விஜய் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் பாலிடிக்ஸில் எவ்வேசிவாக இருக்கிறாங்க. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பாலிடிக்ஸ் அப்படி கிடையாது. உள்ளே பூந்து வெளியில் வரணும். புரியுதுங்களா? இந்த புது படத்துக்கு டிக்கெட் வாங்க போகும்போது அந்த காலத்துலலாம் நல்லா போயிட்டு நின்று டிக்கெட்டை வாங்கிட்டு வெளில வரும்போது சொகாக்கெல்லாம் கிழிஞ்சு வேறுகளை சுற்றி அப்படி வருவாங்க. அதுதான் அரசியல். அப்படியேப்பட்டதுக்கு தயாராக இருக்கும். நான் அப்படி ஒன்று கிழிஞ்செலாம் போகணும்னு சொன்ன வரல. விஜய் அப்படி களம் ஆடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இவன் கைட் பண்ணுறான், அவன் கைட் பண்ணுறான், நீ கல்ட்டு, நீ அப்படி கையசிச்சினால அப்படி ஜனங்க அப்படியே வந்துடுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஏர் பபிள். உங்களை பற்றி ஊடகம் பண்ணுறது அனைத்தும் பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் பேப்பர் டைகர்.
நீங்கள் எதையுமே பேசாத அவங்க விவாதிக்கிறாங்க. அதில் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்குமா? நீங்கள் பேசாத ஒரு விடயத்தை பற்றி ஊடகம் விவாதிக்கிறான், மக்கள் ஏதாவது பொருட்படுத்துவாங்களா? யாருன்னு தெரியாத மாப்பிள்ளையை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? கொண்டாந்து வெய்யா, முதல்ல மாப்பிள்ளையை கொண்டு வா, சும்மா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு தடவை நீ மாப்பிள்ளையை பற்றி சொல்லலாம். அடுத்த முறை மாப்பிள்ளை எடுத்து வந்து உட்கார வை, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கட்டும், பொண்ணை மாப்பிள்ளையை பார்க்கட்டும், மாப்பிள்ளை பொண்ணையும் பேசணும். இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை? விஜயில் ஏதாவது நடக்குதா? நீங்கள் ஊடகத்தை மட்டும் பேசுன்னு சொல்லிட்டு நீங்கள் வளர்ந்துருவீங்களா? நீங்கள் அவன் ஒன்று ஒரு கருத்து சொல்கிறான், ஒருத்தன் நீ ஒன்றுமே இல்லைன்றான், இன்னொருத்தவனுக்கு 34%ன்றான், இன்னொரு செங்கோட்டையன் வந்து உனக்கு 94%ன்றான். என்ன ஜோக்கு இதெல்லாம்? ரியாலிட்டியிலேருந்து நீ ரொம்ப தள்ளி இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாத்தையுமே தப்பு பண்ணியிருக்கிறீங்க விஜய், எல்லாத்தையுமே தப்பு பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் மிஸ்லீட் டு த கோர். வேறு யாரையுமே சொத்தில் இருந்தவங்க இந்த அளவுக்கு மிஸ்லீட் பண்ணதான் நான் பார்த்ததே இல்லை. சார், இந்த மொத்த சுச்சுவேஷன் இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல சார், ஒரு பக்கம் சிபிஐ, இன்னொரு பக்கம் அவங்களுடைய பட வழக்கு, இப்படி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து கூட இருக்கிறவங்க ஒரு முக்கியமான காரணம் ஸ்ட்ராட்டஜி வந்து சரியா பண்ணலை அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட வர்றதுக்கு விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜி தேவையா? இல்ல, அவருக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கு அவருக்கு. நான் கேட்கறதுக்கு நீங்க கார்த்திக் நேரடியாக பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட தொடர்பு கொள்றதுக்கு விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவையா? தேவையில்லை. ஏன்? எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் அவர். அது இல்லை, அதையும் தாண்டி உங்களுக்கு பரிச்சயமான விடயங்கள்ல அவர் பரிச்சயமானவராக இருக்கணும். அதான் இங்க விஷயம். நான் எதிர்பார்க்குற சப்ஜெக்ட் அவர் பேசணும். அதான் உங்களுக்கு தெரிஞ்ச விடயமே இவருக்கு தெரியலன்னு வச்சுக்காங்களா, இவர் அப்டேட் ஆகலன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவீங்க. நீங்க அப்டேட் ஆள். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு தலைவரை ஏத்துக்க மாட்டீங்க. இதுதான் இந்த இளைஞர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு தடை அரசியல்வாதிகளுக்கு. அவனுக்கு நீங்க நிறைய விஷயம் தெரியும். நீங்க ரசிகர்களை பாக்குறீங்க, நான் ரசிக்கிறவனை பற்றி சொன்னேன். நீங்கள் விஜயை ரசிப்பீங்க, ஆனால் நீங்கள் விஜயை ரசிக்கணும் கிடையாது. நீங்கள் போய்ட்டு பாலுகள்லாம் ஊற்ற மாட்டீங்க, 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்க மாட்டீங்க. நீங்கள் 4 நாள் போட்டுன்னு பார்க்க ரைட்டா? நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பாகவே முடிவு எடுக்கிறாங்க விஜயை சுற்றி இருக்கிறவங்க. இது கிடையாது. விஜய் இஸ் நாட் அ கல்ட். எம்ஜிஆர் ஹிம்செல்ஃப் இஸ் நாட் அ கல்ட். நீங்க அதை விட ஒரு படி மேல போய். ஆமா, கல்ட் நாட் அ கல்ட். எம்ஜிஆர் ஸ்டூல்ல நின்று பேசின மாபெரும் தலைவர் தெரியுமா உங்களுக்கு? ரோட்ல நடந்தவர் தெரியுமா எம்ஜிஆர்? எம்ஜிஆருக்கு கூடுற கூட்டமெல்லாம் பயங்கரமானது. கட்டுப்படுத்துவார் எம்ஜிஆர். அவர் மேல உழுதுறாதபடி பார்த்துக்குருவாரு. அப்படி தூரத்தில் எப்படி நான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு சின்ன பையனா இருந்து எம்ஜிஆர் நான் பார்த்தேன். எனக்கு மிரட்சியா இருக்கும். எம்ஜிஆர், அண்ணா, காமராஜ் பெருந்தலைவருடைய வழியில தான் நான் போனேன். காமராஜர் வழியில தான். எனக்கு அரசியலெல்லாம் அவர் தான். அப்படியெல்லாம் நான் பார்த்ததுலேயே பிரமிப்பானவர் வந்துட்டு, நான் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன், நாங்கள்லாம் வந்துட்டு எதிரில் நின்றுட்டு இருக்கிறோம். எம்ஜிஆர் போகிறாரு, என் கலைஞரா பரப்புரை பண்ணிட்டு நடக்கிறாரு. சி ஆஃப் ஹியூமானிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, கோடம்பாக்கம் ரோடு ஃபுல்லாக அப்படியே அவர் கூட அப்படியே நடந்துட்டு இருக்குது. எம்ஜிஆர் இப்படியே கையாட்டிக்கிட்டு போகிறார். தொப்பி மட்டும் மேலே தெரியுது, அவ்வளோதான். எம்ஜிஆர் ஒன்றும் பெரிய உயரமான ஆள்லாம் கிடையாது, தொப்பி மட்டும் தெரியுது. அப்படியே கையாட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அப்படியே பரப்புரை பண்ணார். ஏன்? அவருடைய ஃப்ரெண்டு ஜெயிக்கணுமா கலைஞர். ரோடாக போகிறாரு. எம்ஜிஆர் மாதிரி கட்சி ஆரம்பிச்சிட்ட உடனே தெருவாக போன தலைவனே கிடையாது. நான் சொல்கிறேன். நீ எங்கே போன அந்த மாதிரி? நீங்கள் ஊராக தான் போனீங்க. எம்ஜிஆர் தெருவாக போனார். எம்ஜிஆரோட இது திருச்சிலேருந்து மதுரை போகிறதுக்கு 8 மணி நேரம் ஆச்சு ட்ரெயின். விடவே இல்லை மக்கள். ரயில்வே சொன்னால் போய் சேர்ந்தாகணும் அப்படின்ட்டு. அதனால் எம்ஜிஆர் வந்துட்டு என்ன பண்ணார், அந்த வழியிலே நின்றுக்கிட்டு இப்படி கையாட்டிக்கிட்டே போனார் அவர். இப்படியெல்லாம் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில். எம்ஜிஆருக்கு மீட்டிங்கை கொடுக்கல, ஸ்டூலில் ஏறி நின்று பேசினார். எம்ஜிஆர் கூட நின்றதுக்காக எவ்வளோ பேர் செத்துருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? இப்படியெல்லாம் நீங்கள் சும்மா ஒருத்தர் ஐடியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு எடுத்துக்கிட்டு பலன் அடையலன்னா எதிர்பார்க்காதீங்க. பாலிடிக்ஸ் மக்களிடையே பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸாக பண்ணிட்டீங்க. நான் அதான் ஒரு சின்ன உதாரணமாக சொன்னேன். பண்ணையூர் அவருடைய வீட்டிலேருந்து வெளில வந்துட்டு தெற்கில் தமிழ்நாடு இருக்குது, அவர் வடக்கு பக்கமாக செக்ரட்டேரியட் இருக்குது. அவர் வடக்கு பக்கமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, தெற்கு பக்கம் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணார். அதில் வந்தது தான் எல்லாமே. அது இந்த கூட இருக்கிறவங்க ஏற்றி விட்ட திமிர்த்தனம். பாலிடிக்ஸில் அது ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. நீங்கள் வந்துட்டு எப்பொழுதும் பாலிடிக்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப தன்மையானவனாக நீங்கள் இருக்கணும். அதான் எதிர்பார்ப்பாங்க ஜனங்க. புரியுதுங்களா? இஷ்யூவை டீல் பண்ணும்போது புத்திசாலியாக இருக்கணும், மக்களிடையே படையும்போது தன்மையாக இருக்கணும். ஒரு இமேஜ் பில்டிங் அங்கே. இமேஜ்லாம் வேணாங்கய்யா. எதுக்கு இமேஜ்? எல்லா விதமான இமேஜும் செட்டு கெட்டு டேமேஜ். ஓகே, இமேஜ் எப்போதுமே அடிபட்டு போய்டும். நீங்கள் இமேஜை பில்டப் பண்ண போனீங்கனாலே அவுட்டு. இப்போ நீங்கள் உங்கள் புள்ள பொண்டாட்டிக்கிட்டலாம் இமேஜை பில்டப் பண்ணுவீங்களா? தேவை இல்லையா? யதார்த்தமான பி ஆஸ் யூசுவல். அவள் தானே நீங்கள். இப்போ காமராஜர் என்ன அண்ணேன் அப்படின்வாரு, ஏன் நேன் அப்படின்வாரு. கலைஞர் என்ன பண்ணுவார்? இமேஜை பில்டப் பண்ணிக்கிட்டாரு.
கலைஞர் எவ்வளோ நேரம் சில கேள்விக்கு பதில் சொல்லும் போது யோசிப்பார் தெரியுமா? டக்குனு துண்டு எடுப்பார், அப்போ தான் தலையில் வைத்திருக்கிற மாதிரிலாம் துடைப்பார். ஏன் அவர்கிட்ட பதில் சொல்ல தெரியாதா? யோசிப்பார். இப்போ நீ ப்ரெஸ்ஸுக்கே வர்றதில்ல. 2 பேர் தான் ப்ரெஸ்ஸை கண்டா ஓட்டம். ஒன்று மோடி, இன்னொன்று விஜய். இவங்களை தவிர வேறு யாருமே கிடையாது. உங்கள் சைடாக பேச வரவங்களாவும் பொய் சொல்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் அவங்க வந்துட்டு பொய்யா சொல்கிறாங்க. விஜய்க்கு எதுவுமே தெரியாது அங்கே செத்தவங்களை பற்றி, வீட்டில் வந்து சேர்ற வரைக்கும் அப்படின்றாங்க. அங்கேயே சொல்கிறாங்க ஏர்போர்ட்லேயே 30 பேர் செத்து கொடுத்துட்டான்றது. அப்போது விஜய் யூ ஆர் ஃபார் அவே ஃப்ரம் த ஃபேக்ட். அப்புறம் நீங்கள் எங்கேருந்து உங்களுடைய கட்சியை பில்டப் பண்ணுவீங்க? நான் இந்த விஷயத்தெல்லாம் விடுங்கய்யா, அதாவது இந்த கரூர் விடயம் அதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய திமிர்த்தனத்தினால வந்து விளைவு. இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் உங்களை நாடி வந்தவங்களை அந்த மாதிரி காக்க வச்சுருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் தவறு பண்ணிவிட்டீங்க. அப்புறம் 2வது, இந்த போலீஸுக்கு கட்டுப்படாமல் நடந்துக்கிட்டது. உங்களை பல இடங்களில் காத்தவன் போலீஸ்காரன். வரட்டும், அந்த சிபிஐனுடைய சார்ஜ் ஷீட் வரட்டும். அதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய விஷயங்களை பேசதான் இருக்கிறேன். 8000 போலீஸை விட்டு உங்களுடைய மாநாட்டை காப்பாற்ற பெருமை சேர்த்தவர் மு.க. ஸ்டாலின். தெரியுமா உங்களுக்கு? 8000 போலீஸ் மறுக்க சொல்லுங்களா பார்ப்போம். ஜானை மறுக்க சொல்லுங்களா பார்ப்போம். அந்த 8000 பேர் இல்லைன்னா உன்னுடைய முதல் மாநாட்டிலே ஸ்டாம்பீடு. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. ஏன் 6:40க்கெல்லாம் பேசி முடிச்சிங்க? அன்றைக்கி எத்தனை மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்க? 3:30. 6:40க்கு ஏன் பேசி முடிச்சிங்க? போலீஸ் சொன்னால் சர்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. எது வேணாலும் நடக்கலாம். நான் பொறுப்பாக முடியாது. உங்களையே காப்பாற்றி எடுத்துகிட்டு போய்ட்டு பஸ்ஸில் உட்காரிக்க முடியாது. அதனால் முதல்ல விஜயை பேச சொல்லுங்கள். அப்படி சொல்லி விஜய் பேசினார். தீர்மானங்கள்லாம் நான்லாம் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தவன். தீர்மானங்கள்லாம் படிக்கவே இல்லை. பின்னாடி வந்துட்டு செயற்குழு கூட்டத்தை கூட்டி தீர்மானத்தை நிறைவேறார். ஈ வாஸ் சின்சியர். அவர் ஈ கோஸ் பை கைடன்ஸு. எப்படி ஒரு டைரக்டர் சொல்கிறத, ஒரு கேமராமேன் சொல்கிறத, ஒரு ஸ்டண்ட் மேன் மாஸ்டர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவர் எல்லாம் செய்வாரோ, அதே மாதிரி இங்கேயும் மற்றவங்கள அங்கே அவங்க நம்பிக்கைக்குரியவங்க, இங்கே நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கிறவன் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவன். இதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் இருந்தவங்க கூட இருந்தவர், அந்த அடிப்படையில் நான் கேட்குறேன். நமக்கு தெரிந்த திரு விஜய் அவர்கள் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர், நடிகர், சாஃப்ட் ஸ்போக்கன், நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோம், அவரை காதலிச்சிருக்கோம் அவர் ஆன் ஸ்க்ரீனில். இப்போ கூட இருக்கிறவங்க அவரை தவறா கைட் பண்ணுறாங்களா, இல்ல என்ன நடக்குது? இல்ல அவரே விஜய் ஒரு பலவீனம் இருக்குது கார்த்திக். அந்த பலவீனம் என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் ஏற்றி விட்டான் அவனும். விஜயோட முதல் முறையை பேசும்போது இந்த சீஃப் மினிஸ்டர் தொடர்பாக வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏங்க அது மக்கள் பார்த்துக்குவாங்க, அது என்ன மற்றவங்க பார்த்துக்கிறது, அதை நம்ம மக்கள்கிட்ட பார்த்துக்குறோன்ற நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். விஜய் எல்லாருக்கும் தெரியும். 50 நிமிஷம் இவர் சொன்னார், வெங்கட்ராமன் பொருளாளர்னு சொன்னார், சார் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துருங்க அப்படின்னா. சரிண்ணே, 1/2 மணி நேரம் திடீர்னு ஆகிப்போச்சுன்னு, ஐயா உங்களுக்கு எதுவும் வேலை இருக்கான்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க அப்படின்னா. இப்படி தான் விஜய் ரியாக்ட் பண்ணார். நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அந்த பேச்சு முழுவதும் விஜய் காட்டினது என்ன அப்படின்னோம்னா, டோட்டல் சின்சாரிட்டி. கார்பரேட் பாலிடிக்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம இந்தியன் நம்மளுடைய பாலிடிக்ஸை மீட்கிறது அப்படின்றதுல நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். இவிஎம்ஐ பற்றி பேசுகிறோம். பரந்தூரை பற்றி பேசுவோம். சொல்கிறாரு, பரந்தூரில் அந்த மக்கள் எவ்வளோ இதுவாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சின்சியராக சொன்ன வார்த்தை, ஐயா நம்ம அங்கே போகிறோம், நிச்சயமாக நான் அங்கே போகிறோம் அப்படி. பொங்கல் அன்றைக்கி நான், நம்ம ஜெகதீஸ்வரன், அப்புறம் ஒரு பேராசிரியர் ஒருத்தர், நாங்கள் 3 பேரும் போனோம். போய்ட்டு அவங்களோட எல்லாம் பேசிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம். அதே ஏதோ ஒரு பத்திரிகாரன் இதில் ஒரு டிவியில் போட்ட உடனே அங்கே இருக்கிறவங்களாம் போய்ட்டு விஜய்கிட்ட கம்ப்ளைண்ட்டு, ஐயா நான் போய்ட்டு சொல்லாதே அங்கே போனாங்கன்னு. விஜய் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு, நல்லா ஐயா சொல்லிட்டு தானே போனார். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாரு. இல்லை முதல்ல பர்மிஷன் போடுங்க, நம்ம போகிறோம் அப்படின்ட்டார். 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு நாங்கள் சந்திக்கிறோம் அந்த மக்களை. 20ஆம் தேதி விஜய் அங்கே நிற்கிறாரு. எப்படி போட்டார் பாருங்க பிளானு. ஆனால் அந்த பிளான் போட்டதை எக்ஸிக்யூட் பண்ணவங்க 2 பேர் தான் தப்பா. ஒன்று ஜானு, இன்னொன்று புஷி. மேட்ரை முடிச்சிட்டாங்க. அங்கே போய் என்ன செய்யணும், மேலே நின்று பேசணும். அதுக்கப்புறம் இறங்கினா 2 மணி நேரம் அந்த மக்களிடையே ஒரு டேபிள் சேரை போட்டுவிட்டு உரையாடணும். அப்படி ஒரு இது இருந்துச்சு, பிளான் இருந்துச்சு, என்கிட்ட இருந்துச்சு. நம்மள தான் விடவே இல்லையே. இவங்க தான் பாச வைத்து துட்டு சம்பாதிக்கிறவங்களாச்சே, அது தெரியுமா? அதெல்லாம் வேற கதை. விஜயனுடைய எனிமி, விஜயனுடைய வில்லன் அவர் பக்கத்துலேயே இருப்பான், சினிமா மாதிரியே. சினிமாவில் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். இங்கே 4-5 பேர் இருக்கிறாங்க. மேட்ரு என்ன சார் அது பாஸ் எதிர் திசையில் இருப்பானுங்க. எது பாசிட்டிவாக இருக்குதோ அதுக்கு எகென்ஸ்டாக அவங்க சொல்லுவாங்க ஐடியான்ற பேரில். விஜய் மக்களோட மக்களாக போனோன்னா, மக்களோட மக்களாக போகக்கூடாது, மேலே நின்றுக்கோ. பாமர நாங்கள் அந்த மக்கள். இந்த மக்கள் நீங்கள் டிவியை பார்க்குறான், செய்தியை கேட்குறான், வாட்ஸ்அப் பார்க்குறான், புள்ள படித்தவன். 30-40 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ்நாடு அது. அன்றைக்கி எம்ஜிஆருடைய கருத்து ஒரு அலைவாசியில் வரும். இன்றைக்கி விஜய் பேசினா தமிழ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 60-70 டிவியில் போகுது. கொஞ்சமாவது புத்தி வேணாம். இதை தெரியாதவன்கின்ற நான் போட்ட மெசேஜே விஜய்க்கு வந்துட்டு சாட்சி.
எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தினார். நான் அதான் சொல்ல வரேன், விஜய் வந்துட்டு சின்சியர். ஆனால் அவருக்கு சூஸ் பண்ண தெரியல. உனக்கு சாதகமானதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற உன்னோட நண்பனாக இருக்கவே முடியாது, உன்னோட லெஃப்டினண்ட்டாகவும் இருக்க முடியாது. யார் வேணாலும் தலைவன் ஆகலாம், ஆனால் எவ்வளோ வேகமாக கற்றுக்கிறான்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஜெயலலிதா மட்டும் என்ன அரசியலில் ஊர்னவங்களா? கடன்னு கற்றுக்கலையா ஜெயலலிதா? ஈழ பிரச்சனையில் எதிர்கருத்தே வச்சுட்டு இருந்தாங்க, உடச்சோம்ல. கடைசியில் என்னாச்சு? நான் என்னோட ஆஃபீஸ்லேருந்து ஃபேக்ஸ் அனுப்புவேன் ஜெயலலிதாவுக்கு, அம்மாவுக்கு நான் அனுப்புவேன் ஃபேக்ஸ் மெசேஜில், பத்திரக்குள்ளே நான் அனுப்பிவிடுவாங்க, போய்ட்டு பேசுவாங்க. அது இப்படியெல்லாம் வளர்ந்தவங்க ஜெயலலிதா. அதனால தான் கடைசி வரைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவியாக அவங்க இருந்தாங்க. உங்களதுல என்ன இருக்குது? எல்லாமே தப்பு பண்ணி தான் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்கல்ல, பிஜேபி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அட்டாக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. உங்களை தொடர்றதுக்கு அவன் அஞ்சுவான். நம்மளை தொட்டான் அப்படின்னம்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதரவு நம்மளுக்கு போயிடும். நீ இவ்வளோ தூரம் திமுகவை எதிரியாக காட்டுறல்ல, அதில் ஒரு 20% நீ பாஜகவை காட்டியிருந்த அப்படின்னம்னா இன்னைக்கு பாஜக உன்னை பார்த்து அலர்வானா இல்லையா? ஏன் அதை காட்ட மறுக்கிறாங்க? இல்லை என்ன இவருக்கு அஜெண்டா, பாலிடிக்ஸில் இவருக்கு அஜெண்டாவை கொடுத்துறானுங்க. திமுக ஒடின்னு இவர் உணர்ந்தாரா உணரலையா, தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாதுன்னா எனக்கு தெரியவே தெரியாது. விஜய் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணார், நான் ஒன்று விஜய் சூஸ் பண்ணேன். ஆகஸ்ட்லேருந்து நான் அவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தான் போன புத்தாண்டு பிறந்து முதல் ஆண்டு என்ன தான் சந்தித்தார். அது வரைக்கும் நான் வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. இன்னும் முன்னாடியே போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். பட் சார், தனிப்பட்டு திரு விஜய் அவர்களுக்கு வந்து பாஜக டிஎம்கே ரெண்டுத்தையும் ஒரே ஸ்கேலில் தான் அவர் பார்க்குறாரா? அவருக்கு திமுக என்ன, அதான் அவர் சொன்னார், எனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னாரு அவர். ஏங்க, திமுக ஊழல் கட்சினா பாஜக என்ன கட்சி? இப்போ உன்னுடைய கட்சிக்கு வந்து ஃபண்டு சோர்ஸை சொல்ல முடியுமா நீங்கள்? தப்பு தானே அப்போது. அப்புறம் நீங்கள் சும்மா வெத்தா நீங்கள் வந்துட்டு திமுக போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க. அது தேவையில்லாதது. அது காற்றுல நீங்கள் பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா மாற்று அரசியல். நான் அது நல்லா சொன்னேன். பாலிட்டிக்ஸு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக போனோம், வேறு எதுவுமே போகக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? திமுக மையப்படுத்துனீங்க. அந்த இடத்துல தான் எல்லாமே வந்துச்சு. வினையே அங்கே தான் வந்துச்சு. உடனே அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஷேப் பண்ணிட்டாங்க. நீங்களும் எனக்கு எடுத்துகிட்டு தீய சக்தி என்னாச்சு உன்னோட தீய சக்தி எல்லாம்? இப்போ இதுவே தமிழ்நாடு விசாரணையாக இருந்தால் என்னென்ன சொல்லியிருப்பீங்க, ஓன்னு பேசியிருப்பீங்க. அங்கே போய்ட்டு ஒன்று உங்களை உள்ள உட்கார வச்சிட்ட உடனே உங்களுக்காக பேசுகிறதுக்கு யாராவது இருந்தாங்களா? முடிஞ்சு போச்சுல்ல. அப்போ இதுதான் அந்த டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையே. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருந்து செயல்பட்டுருந்தீங்க அப்படின்னா போலீஸ்காரனை நீ எதிரியாக காட்ட நினச்ச, எதிரியே கிடையாது போலீஸ்காரன். இப்போவும் போய்ட்டு அதான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சிபிஐ விசாரணையிலையும் போலீஸ்காரன் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு தரல, போலீஸ்காரன் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு தரல. என்ன பாதுகாப்பு தரல? நீங்கள் பாட்டுக்கு வெளியூரில் இதெல்லாம் கூப்பிட்ருக்கீங்களே, இதெல்லாம் போலீஸ்காரங்கிட்ட சொன்னீங்களா? இதெல்லாம் சிபிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே தான் வந்துட்டு அஸ்ராக்காருக்கு எல்லா எவிடன்ஸ் ஊற்றி கொடுத்து விட்றாரு ஃபுல்லாக. தமிழ்நாடு காவல்துறைக்கிட்ட இருந்து தான் நீங்கள் கேஸை பிடுங்குனீங்க. எவிடன்ஸஸ்லாம் யார் கொடுத்தது? தமிழ்நாடு காவல்துறை. க்ளீன் பண்ணிட்டாங்களா இப்போ? ஏன் நீங்கள் தான் எல்லாத்தையும் விதைச்சது. எல்லாரும் கண் முன்னாடி நடந்த ஒரு அவலங்க அது. 41 பேர் கொல்லப்பட்டது எல்லாரும் கண் முன்னாடி நடக்குது. இதை சிபிஐலாம் மறைக்கலாம் முடியவே முடியாது. ஸோ சார்ஜ் ஷீட் அவங்க தப்பாக போட்டாங்கன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. விஜயை காப்பாற்றுறதுக்கோ இல்லை கூட்டணி இது பண்ணுறதுக்காக கூட்டானா அவங்க மாட்டிக்குவாங்க. ஏற்கனவே மரியாதை ஒரு அமைப்பாக தான் அது இருக்குது, என்ன மரியாதை போயிடும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள காப்பாற்றிக்க அப்போவே நீங்கள் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு சரியாக அடிச்சிருக்கணும். அதை விட்டீங்க, தப்பு பண்ணீங்க. அதில் தான் அந்த பிரச்சனை. விஜயனுடைய அரசியலுடைய தப்பு இப்போ இது ஃபால் வந்துட்டு என்னென்னா அவருடைய அணுகுமுறையில் தான் இருக்குது. அவருடைய அணுகுமுறை தான் எல்லாத்தையுமே வகுத்துச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி அவர் ரசிகம் பிழை இல்லை, அவருடைய அமைப்பு பிழை இல்லை. அமைப்பை நீங்கள் ஊக்கப்படுத்தவே இல்லை. எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த இதில் எவ்வளோ கவனம் செலுத்துனாங்க, எவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க தெரியுங்களா? அந்த ஆத்தூரில் நடந்துச்ச அரசியல் பயிலரங்கத்தில் எப்படி ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க தெரியுங்களா? அவ்வளோ ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க அவங்க. அந்த ஆர்வம் நான் அது சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கணும் இது அரசியல் பயிலரங்கம்னு நடக்கவே இல்லை. அப்படியே காற்றுல விட்டாங்க. யார் அது டிசைட் பண்ணது? இல்லை, யார் தான் சார் இதெல்லாம் டிசைட் பண்ணுறோம்? அந்த கூட இருக்கிறது ஒரு 5-6 இருக்குல்ல பொண்ணாக்குங்க, அதுங்க தான். நான் ஏன் இவங்களெல்லாம் வந்துட்டு இவ்வளோ காட்டாமல் விமர்சிக்கிறேன்னா, இவ்வளோ ரசிகன் அவன் வீணடிக்கிறான். இவ்வளோ ரசிகனும் விஜயை நம்பி வந்தவங்க. விஜய் ஒரு பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறதா சொல்கிறாரு. அப்போ சரியாக அந்த பாலிடிக்ஸை கொண்டு போகணுமா இல்லையா? அது கடமையாக இல்லையா? அதில் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. எஜெண்டாவை செயல்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். Reach us to reach them.
delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.